லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடிய IPL போட்டியின் போது ரோஹித் சர்மா கண் கலங்கி அழுத காட்சிகள் வைரலாகி உள்ளன. அவரது கண்ணீருக்கு என்ன காரணம் விரிவாக பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 174 ரன்கள் இலக்கை மும்பை இந்தியன்ஸ் அணி சேசிங் செய்த போது ரோஹித் சர்மா 5 பந்துகளில் 4 ரன்களை மட்டுமே எடுத்து கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அவர் விக்கெட்டை இழந்து சென்றபோது பெரும் அதிருப்தியுடன் தலையை அசைத்து கொண்டேதான் ஆடுகளத்தை விட்டு வெளியேறினார். இதற்கிடையேதான் வீரர்கள் அறையில் ரோஹித் சர்மா தனிமையில் அமர்ந்திருந்தார். கேமரா அவர் பக்கம் திரும்பியது. அப்போது அவர் மிகவும் சோகமாக கண் கலங்கிய நிலையில் இருந்தார். அவர் கண்களை துடைத்த காட்சிகளும் நேரலையில் காட்டப்பட்டது. பின்னர் அந்த வீடியோவை ரசிகர்கள் இணையத்தில் பரப்பினர். ரோஹித் சர்மா கடந்த 5 போட்டிகளில் மிக மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். கடந்த 5 போட்டிகளில் அவர் 33 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார். அதன் சராசரி 6.6, ஸ்ட்ரைக் ரேட் 94.3 மட்டுமே. ஆனால் மும்பை அணியின் முதல் 7 போட்டிகளில் ரோஹித் சர்மா 297 ரன்களை குவித்திருந்தார். அந்த 7 போட்டிகளில் அவரின் பேட்டிங் சராசரி 49.5, அதன் ஸ்ட்ரைக் ரேட் 164 ஆகும். முதல் பாதியில் அபாரமாக பேட்டிங் செய்த ரோஹித் சர்மா 2வது பாதியில் மிக மோசமாக பேட்டிங் செய்து வருகிறார். அடுத்து அவர் இந்திய T20 அணிக்காக உலகக்கோப்பை தொடரில் விளையாட இருக்கும் நிலையில் ஃபார்ம் அவுட் ஆகியிருப்பதை எண்ணி அவர் மனமுடைந்திருக்கலாம் என நெட்டிசன்கள் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கடந்த 5 IPL போட்டிகளில் சரியாக ஆடாமல் போனதற்காக கண் கலங்கியது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே அவர் உலகக்கோப்பை T20 போட்டிக்கான இந்திய அணியில் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நிச்சயம் அடுத்த சில IPL போட்டிகளிலாவது அவர் ஃபார்முக்கு வந்து ரன்களை குவித்து உலகக்கோப்பை T20க்காக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.